அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 301வது நாள் பாடல் 299. பொருந்தாதவரை பொருது அட்டகண்ணும் இருந்து அமையாராகி இறப்ப வெகுடல் விரிந்து அருவி வீழுதரும் நாட வெற்ப அதுவே அறிந்து அறிகால் நீர் படுக்குமாறு. மலைநாட்டு அரசனை பற்றி சொல்றார், ஒரு பார்த்து சொல்றார். பரந்துபட்ட அருவிகள் கீழே கொட்டக்கூடிய மலைகளை உடைய மலைநாடனே, நம்முடைய விரோதிகளை ஜெயித்தால் மட்டும் அரசன் போராது, அவர்களை வேரோடு அழித்திட வேண்டும். அப்படி அழிக்கவில்லை என்றால் மீதி இருக்கிற பகைவர்கள் நம்மை அழிப்பார்கள், அந்த அரசனை அழிக்க முற்படுவார்கள். எனவே போர் என்று வந்துவிட்டால் பூண்டோடு அவர்களை ஒழித்து விட வேண்டும் அரசன். அப்படி ஒழிக்கவில்லை என்றால் அது எப்படி இருக்கிறது என்றால், நன்றாக விளைந்து அறுத்து போட்டிருக்கிற குவியலை நீர் பாய்ச்சி மீண்டும் உழுவது போல என்று சொல்லுகிறார் இந்த பாடலிலே. ஏற்கனவே நன்றாக விளைந்து இருக்கிற நெல் கதிர்களை அறுத்து மேலே போட்டிருக்கிறார்கள். அதை நீரிலே மூழ்கி மீண்டும் ஒரு முறை உழவு செய்யலாம் என்றால் ஏற்கனவே இருந்த பயிரினுடைய நெற்கள் என்ன ஆகும்? நெல்லெல்லாம் போயிடும். அதுபோல அரசன் ஒருவன் பகைக்கிறான் என்றால் அவனை பகைத்து கொண்டு போராடி வெற்றி பெற்று விட்டோம், அவன் அழிந்து விட்டான் என்று இவனாக கருதி கொண்டு மிச்ச சொச்ச பகையை சோம்பாரித்தனமாக விட்டு விடுவானானால் அது அவனுக்கு அழிவை தரும் என்று சொன்ன பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். பொருந்தாதவரை பொருது அட்டகண்ணும் இருந்து அமையாராகி இறப்ப வெகுடல் விரிந்து அருவி வீழ்தரும் வெற்ப அதுவே அறிந்து அறிகால் நீர் படுக்குமாறு. நன்றி, வணக்கம்.